வணக்கம் நண்பர்களே. விஜய் அதிமுக கூட்டணிக்கு போயிருவாரோ, பேச்சு நடக்குது அப்படின்னு சொல்லி பல பத்திரிகைகள் செய்திகள் வெளியிட்டிருக்கு. நீங்களும் பார்த்திருப்பீங்க. அது எந்த அளவுக்கு உண்மையா இருக்கும், ஏன் உண்மையா இருக்கணும், இதனுடைய பின்னணி என்ன, அதை பத்தி பேசுவோம். விஜய் அரசியலுக்கு வந்த உடனேயே தனியாக ஆட்சி அமைப்பார், இல்லை தன் தலைமையில் ஆட்சி அமைப்பார், இல்லை சிஎம் வேட்பாளர் அவர்தான், ஆனால் கூட்டணி ஆட்சிக்கு தயார், அதிகாரத்தில் பங்கு கொடுக்க தயார், இப்படி எல்லாம் பேசினாரு. விஜயும் பேசினாரு. இப்போ கரூர் சம்பவத்திற்கு பிறகு கூட நிர்மல்குமார் என்ன பேசினாரு? கரூர் சம்பவத்திற்கு முன்னால் என்ன நிலைப்பாடோ அதே நிலைப்பாடு தாங்க. திரு விஜய் தலைமையில் தான் அணி, அவர்தான் முதலமைச்சர் வேட்பாளர், யார் வேண்டுமானாலும் கூட்டணி அமைக்கலாம், திமுகவை தவிர, பாஜகவை தவிர. ஏனென்றால் பாஜக கொள்கை எதிரி, திமுக அரசியல் எதிரி, இப்படி எல்லாம் சொன்னாங்க. ஏன்னா விஜய் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லும் போதுதான் மிகப்பெரிய அளவுக்கான செல்வாக்கு கிடைக்குது. அவருடைய தொண்டர்கள் ஒன்றாக அவர் பின்னால் திரள்கிறார்கள். தொண்டர்களாக இல்லாதவர்கள் கூட அவர் ஒரு மாற்று அப்படின்னு நினைக்கிறவங்க விஜய் பக்கம் திரள்றாங்க. விஜய் வரணுங்க அப்படின்னு நிறைய பேர் களத்துல சொல்றாங்க. அப்படியே அவர் 40% ஓட்டு வாங்கி சிஎம் ஆயிடுவார் அப்படின்னு சொல்லல. நீங்க களத்துல போய் பாத்தீங்கன்னா சென்னை போன்ற நகரங்களிலோ இல்ல மற்ற கிராமங்களிலோ விஜய்க்கு ஒரு ஆதரவு இருக்குங்க. விஜய் முகம் மிக 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 பரிச்சயமான முகம், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. விஜய் என்று சொன்னால் தெரியாதவர்களே கிடையாது. அவர் ஆட்சிக்கு வர போறாரா, அவர் தேர்தலில் நிற்கிறாரா, அவர் அரசியலுக்கு வந்துட்டாரான்னு கேட்டு அவர் பக்கம் போகலாம் நினைக்கிறவங்க நிறைய பேர் ஆகிட்டு இருக்காங்க. அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. கரூர் சம்பவத்திற்கு பிறகு ஏதோ அவர் பலவீனம் அடைந்து விட்டார் அல்லது பயந்து விட்டார் இப்படின்னு ஒரு சித்தரிப்பு உருவாச்சு. ஆகையால் தான் கரூர் சம்பவத்துக்கு பிறகு அதிமுக கூட்டணிக்கு போறாரு, பாஜக வலையில விழுந்துட்டாரு இப்படி எல்லாம் சொன்னாங்க. ஆனா அது இல்லைங்கிற மாதிரி அவருடைய முக்கியமான நிர்வாகி நிர்மல்குமார் சொன்னார். ஆனால் அப்படி இருந்தும் கூட ஏன் அது போன்ற பேச்சு வர வேண்டும், இதன் பின்னணி என்ன, விஜய் என்ன நினைப்பார், அது நல்லா கவனிக்கணும். முக்கியமாக திமுக கூட்டணி ரொம்ப பலமான கூட்டணியா இருக்கு, அது மறுக்கவே முடியாதுங்க. கூட்டணி மூலமாகவே கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளாக ஜெயிச்சுட்டு வர்றாங்க. ஆனா ஒரு கூட்டணியே ஜெயிச்சிருமா அப்படின்னா ரொம்ப சந்தேகம். ஆட்சிக்கு எதிராக மனநிலை இருக்கா? நிறைய பேர் ஆமான்னு சொல்றாங்க, மனநிலை இருக்கு. ஆட்சிக்கு எதிராக மனநிலை இல்லையா? இல்லைன்னு சொல்றாங்க. ஆமா, ஆட்சிக்கு எதிராக மனநிலை இல்லை. அது ஒரு வகையில் நடுநிலையில் இருக்கு. எதிரானவர்கள் 50%, ஆதரவானவர்கள் 50% ஆட்சிக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை கொண்டிருக்கிறார்கள். அதுதான் நாம் கண்டது. அப்படிதான் அவங்க இருக்காங்க. பாதி பேர் இல்லைங்க திமுக ஆட்சி சரியில்லைங்கிறாங்க, பாதி பேர் நல்லாதாங்க இருக்கு அப்படிங்கிறாங்க. ஆனால் ஒரு மாற்று வர வேண்டும் நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாற்று யாரு? அதிமுகவா, எடப்பாடி பழனிசாமியா அப்படின்னா எந்த பதிலும் சொல்லாதவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. ஆனா விஜய்க்கு என்ன ஒரு நிலைப்பாடு காட்டப்படுதுன்னா, அவங்க தனியா போனா ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நிலைப்பாடு காட்டப்படுது. என்ன தனியா போனா 234 தொகுதிகளுக்கு வேட்பாளர் இருக்கிறார்களா? அப்படி 234 தொகுதிகளிலுமே தாவைக்கா தான் போட்டிடுங்கிறது இல்லை. ஆனால் நிறைய பேர் கூட்டணி தயாரா இருக்காங்க. ஏற்கனவே டிடிவி பேசிட்டு இருக்கிறது வெளியே தெரியாட்டியும் பின்னணியில பேச்சு நடந்துட்டு இருக்கு. கணிசமான இடங்களை கேட்கிறார். அதே மாதிரி துணை முதலமைச்சர் பதவியும் கேட்கிறாருன்னு செய்திகள்லாம் சொல்லுதுங்க. அதுக்கெல்லாம் இப்போ விஜய் எந்த விதமான ஒரு இணக்கமும் ஓகேயும் சொல்லல. ஆனா அவர் காத்துட்டே இருக்கிறாரு டிடிவி தினகரன். அதே மாதிரி கொங்கு மண்டலத்துல செங்கோட்டையன் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு, அண்ணாமலையே கட் பண்ணிட்டு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் இருக்கு கொங்கு மண்டலத்துல. ஏன்னா டிடிவி தினகரன் போன்றவர்கள் முக்கியமாக தென் மாவட்டங்களில் முக்குலத்த சமூகம் அதிகமுள்ள இடங்களில் உதவி புரிவார்கள். அதே மாதிரி கன்னியாகுமரி, திருநெல்வேலி மாவட்டங்களில் விஜய்க்கு ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் இருக்கு. சென்னை போன்ற இடங்களில் இளைஞர்கள் சப்போர்ட் வர வாய்ப்பு இருக்கு. ஆகவே விஜயோட எண்ணம் எப்படி இருக்கு அப்படின்னா, தனியா போவது, தனியா போய் எவ்வளவு இடம் வருதுன்னு பாக்குறது. எத்தனை ஜெயிச்சாலும் பரவாயில்ல, தோற்றால் ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பு இல்லை. என்னால் முதல் முறை தேர்தலை சந்திக்கிற கட்சி சரி, அதுக்கப்புறம் மறுபடியும் திரைக்கு போய் விடலாம், பெரும் படங்களை நடிக்கலாம், புகழை வளர்க்கலாம், செல்வாக்கை சேர்க்கலாம். இதெல்லாம் விஜயோடைய ஒரு எண்ணமாக இருக்கு. ஆனா என்ன பயமுறுத்துறாங்கன்னா, மறுபடியும் திமுக வந்துட்டா அவ்வளவுதாங்க அப்படின்னு. திமுக வந்துட்டா என்ன செய்யும்? விஜயை காலி பண்ணிடுமா? ஒரு அரசியல் கட்சியை காலி பண்ண முடியுமா? விஜய்க்கு இருக்கின்ற அந்த செல்வாக்கை சீரழிக்க முடியுமா? சீர்குலைக்க முடியுமா? குறைக்க முடியுமா? இல்ல தானே. அவருக்கு இருக்கின்ற செல்வாக்கு எதனால் வருது? திரைப்படங்களால் மட்டுமே வந்தது, யாரும் மறுக்க முடியாது. அவர் என்ன கடந்த 20 ஆண்டுகளாக அரசியல் பெரும் பங்கு ஆற்றி பெருகாக உழைத்து அந்த மாதிரி அரசியலுக்கு வந்திருக்கிறாரா? திரை மூலம் அரசியலுக்கு வந்தவர். அவருக்கு அந்த செல்வாக்கு இருக்கு, அது யாரும் குறைக்க முடியாது. தேர்தலுக்கு பிறகு ஒருவேளை திமுக பெரும்பான்மை பெற்று வந்து விட்டால் என்ன ஆகுது? இப்படி விஜய்க்கு ஒரு அச்சுறுத்தல் கொடுக்கப்படுகிறது. ஆகையால் காங்கிரஸ் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு விருப்பம் அவருக்கு இருக்கு. காங்கிரசும் பேச்சுவார்த்தை நடத்திருச்சு, கிட்டத்தட்ட போயிருங்க நிலைமை இருந்தது. முக்கியமாக பீகார்
பீகார் தேர்தல் முடிவுக்கு பிறகு அந்த நிலைமை வரலாம். பீகார் தேர்தலை காங்கிரஸ் ஜெயிச்சிருந்தா நிச்சயமா போயிருக்கும். தோற்று போய்விட்டதாக போக வேண்டுமா? நிறைய தலைவர்கள், காங்கிரஸ் தலைவர்கள் விரும்புறாங்க. இப்போ ஒரு ரிஸ்க் எடுத்தாகணுங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் காங்கிரஸ் தலைமை அதுக்கு தயாரா இருக்கானா? இல்லை. நாங்க தொடர்ந்து சொல்லிட்டு வரோம், நம்ம சொல்லிட்டே தான் வரோம், இல்ல காங்கிரஸ் போகாது. எதுக்கு ரிஸ்க் எடுக்கணும்? புதுசா வந்த கட்சி ஜெயிக்குமா இல்லையான்னு தெரியாது. அவருக்கு ஒரு பெரும் புகழ் இருக்கு விஜய்க்கு, ஆனால் அது ஓட்டாக மாறுமான்னு தெரியாது. அங்கு போய் 30-40 சீட்டை வாங்கிக்கிட்டு ஒரு இடம் கூட ஜெயிக்கலன்னா கஷ்டம். ஆகல திமுக இருந்துட்டு கிடைக்கிற சீட்டை வாங்கிக்கிட்டு ஆட்சியிலும் பங்கு வந்தால் சிறப்பு. ஏனென்றால் திமுக ஒருவேளை 117 என்ற மேஜிக் பிகரை அடையாவிட்டால் நிச்சயமாக காங்கிரசுக்கு கூட்டணியில் அமைச்சரவை கொடுக்கும், அதிகாரம் கொடுக்கும். ஏன் அதை எதிர்பார்த்திருப்போமே, விஜய் கூட போயிட்டு என்ன பிரச்சனை அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆக காங்கிரஸ் அனைமே வராதுங்கிற மாதிரி தெரியுது. போகணும் சொல்லிட்டு இருந்த காங்கிரஸ் தலைவர் கூட நாங்க எப்போ சொன்னோம் அப்படிங்கிற மாதிரி மாறிட்டாங்க. அப்படிலாம் சொல்லலே அப்படிங்கிற மாதிரி ஆயிட்டாங்க. இதுக்கு தலைமை தயார் செஞ்சிடும் மாதிரி தான் தெரியுது. ஆனால் இடங்கள் நிறைய வேண்டும், ஆட்சியில் பங்கு வேண்டும், இது இருந்துகிட்டே இருக்கும். இடங்கள் நிறைய கொடுக்க வாய்ப்பு இருக்கு. ஆட்சியில பங்குங்கிறது தேர்தலுக்கு பிறகு பார்த்துக்கலாம் அப்படின்னு ஸ்டாலின் சொல்லி இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. சரி, அப்ப விஜய்க்கு என்ன சொல்றாங்க? திமுக அணி நல்லா இன்டாக்டா இருக்குங்க, நீங்க தனியா போய் என்ன பண்ணுவீங்க? வேட்பாளர் நிறுத்த முடியுமா? ஒருவேளை வேட்பாளர்கள் ஓடிவிட்டால் இதெல்லாம் விஜய்க்கு கொடுக்கிற அச்சுறுத்தலா இருக்கு. ஆகையால் திமுகக்கு மாற்றாக அண்ணா திமுக அணிக்கு வர வேண்டும். அண்ணா திமுக அணிக்கு பாஜகவும் இருக்கு. வந்தா என்னங்க 30-40 சீட் வாங்கியிருக்காங்க, 25 சீட் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. அதுல விஜய்க்கு என்ன லாபம்? எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் ஆக்க வேண்டும் என்பதற்காகவா மிகப்பெரிய தொழிலை விட்டுவிட்டு, பெரும் புகழை விட்டுவிட்டு அரசியலுக்கு வர வேண்டும்? எடப்பாடியை முதலமைச்சர் ஆக்குவதற்காக சரி, எடப்பாடி முதலமைச்சர் ஆக்கிட்டு போட்டோம். அப்ப யார் தயவில் இருக்க வேண்டும்? விஜய் தயவில் இருக்க வேண்டும். கிட்டத்தட்ட விஜய் 25-30 சீட்டு ஜெயிச்சிட்டார் அப்படின்னு யார் வேணா முதலமைச்சரா இருக்கட்டுமே, விஜய் தயவில் தான் இருக்கணும் அப்படின்னா விஜய்க்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பங்கு இருக்கு, மிகப்பெரிய பங்கு இருக்கு. அவரை நம்பிதான் அப்போ அரசியல் செல்வாக்கு உயரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அடுத்து வருகின்ற தேர்தல்களில் அவர் இன்னும் கூட மிகப்பெரிய வளர்ச்சியை அடையக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இது விஜய்க்கு இருக்கிற சாய்ஸ். தனியா போனார் அப்படின்னா அதோட பெரிய சாய்ஸ் இருக்கு. ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி கணிசமான இடங்கள் ஜெயிக்க முடியும், நல்ல ஒரு கூட்டணி அமையுது, 2 கட்சிகளையும் திராவிட கட்சிகளையும் பலவீனம் அடையக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னா அப்பவும் அவருக்கு வாய்ப்பு இருக்கு. அது அவருடைய முக்கியமான சாய்ஸா இருக்கும். எதற்கு பயப்பட வேண்டும்? அரசியலுக்கு வந்துட்டு திமுக வந்துடும் பயப்படலாமா? அண்ணா திமுக வந்துடும் பயப்படலாமா? பாஜகவோட அணி அமைக்கிறத விடவா மிகப்பெரிய ஆபத்து இருக்கு? கூட்டணிகளை யார் அமைக்கிறார்களோ, யார் கூட்டணி அமைக்கிறார்களோ அவர்களை கொஞ்சம் கொஞ்சமாக பலமைப்படுத்துகிற காரியத்தை பாஜக பல இடங்களில் செய்து வந்திருக்கிறது. அது எந்த தவறும் இல்லை. எல்லா அரசியல் கட்சிகளும் அதைத்தான் செய்வார்கள். கூட்டணி அமைக்கின்ற காங்கிரஸையே திமுக கொஞ்சம் கொஞ்சமாக பலவீனம் அடைய செய்யவில்லையா? எல்லா கட்சியும் அதை செய்யத்தான் செய்யும். ஆகையால அதுவும் ஒரு ஆபத்து இருக்கு. தனியா போய் தன்னுடைய பலத்தை பார்க்கறதுக்கு விஜய் விரும்புவாரு. கடைசி சமயத்தில் இன்னும் 2 மாசம் இருக்குங்க, 3-4 மாசம் இருக்கு. அவர் பிரச்சாரம் போக போக பலம் அதிகமாகும், அவருடைய புகழ் அதிகமாகும், அவருடைய செல்வாக்கு அதிகமாகும். இது அவர் நல்லா தெரியும். அவர் ஒரு சாதாரண அரசியல்வாதி இல்லைங்க. அவர் திரையில மிகப்பெரிய அனுபவம் வாய்ந்தவர். கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு மேலாக திரையில் இருந்தவர். ஆகையால அவருக்கு அந்த சூட்சமங்கள் நல்லா தெரியும், எப்படி தன்னை நிலைநிறுத்திக் கொள்வது அப்படின்னு. ஆகையால இப்போ அவர் மேல என்ன ஒரு நிர்பந்தம் கொடுக்கப்படுது அப்படின்னா அதிமுக கூட்டணி வந்துருங்க அப்படின்னு. அவர் அதற்கு இப்போதைக்கு ஓகே சொல்லக்கூடிய வாய்ப்பு இல்லை. தேர்தல் நெருங்குகிற சமயத்தில் பார்த்துக் கொள்ளலாம் அப்படின்னு இருப்பார். தன்னுடைய செல்வாக்கு எவ்வளவு உயருதுன்னு பார்த்துட்டு அதை வச்சுட்டு அவர் தன்னுடைய பேரங்களை வைப்பார். மிகப்பெரிய இடங்கள் கொடுக்குறாங்க அப்படின்னா ஏன் போகக்கூடாது அப்படி கூட நினைப்பார். மிகப்பெரிய வெற்றி பெற்றார் அப்படின்னா அது அரசியல ஒரு மிகப்பெரிய தளம் அமைஞ்சிரும் அல்லவா? ஆக அதற்கும் அவர் காத்திருப்பார். இன்னும் நேரம் இருக்கிறது. விஜய் அவசரப்பட மாட்டார். தன்னுடைய செல்வாக்கை, தன்னுடைய ஆகிருதியை, தன்னுடைய ஆளுமையை, தன்னுடைய தனித்துவத்தை அரசியல் தளத்தில் மிக பெரியதாக நிலைநிறுத்திக் கொள்ள எது சிறந்த வழியோ அதைத்தான் விஜய் தேர்ந்தெடுப்பார். அது தனியா போறது முதல் சாய்ஸ், அப்புறம் தான் கூட்டணி. அதை ஜனவரிக்கு அப்புறம் தான் முடிவு பண்ணுவார். நன்றி, வணக்கம்.